பிக் பாஸ் சீசன் 6ல டெலிவிஷன் சைடு உள்ளவங்க மட்டுமே கலந்துக்காம ஒரு சில சாதாரண மக்கள் கலந்துக்கவும் வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த வகையில கலந்துகிட்டவங்க தான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தனலட்சுமின்றவங்களும். ஆக்சுவலா இவங்க டிக்டாக்ல வீடியோஸ் பண்ணது மூலமா தான் ஃபேமஸ் ஆனாங்க. சொல்ல போனா அதுதான் அவங்க பிக் பாஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்தது. இவங்களால டைட்டில வின் பண்ண முடியலனாலும் டைட்டில வின் பண்ண அசீம்க்கு போட்டியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 70 நாளுக்கு மேல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து தனக்கான ஃபேன் பேஸையும் உருவாக்கி இருந்தாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் போனா நம்ம இன்னும் வெளியே தெரியும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நிறைய பேர் இங்க பிக் பாஸ்குள்ளே போறாங்க. அதே நம்பிக்கையில தான் இவங்களும் உள்ள போனாங்க. பட் அந்த விஷயத்தை பொறுத்த வரையில இவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் ஃபேமஸா இருந்த தனலட்சுமி இப்ப எங்க எப்படி இருக்காங்கன்ற அளவுக்கு தெரியாம போயிட்டாங்க. ஆனா அப்பப்ப தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல மட்டும் ஆக்டிவா இருந்துகிட்டு வராங்க. இந்த ஒரு நிலைமையில ரீசெண்டா தனலட்சுமி தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல பயங்கரமா அழுகுற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அது கூடவே வாழ்க்கையின் முடிவு மரணம் ஓம் நம சிவாய என்ற கேப்ஷனையும் போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் அதிர்ச்சி ஆகி இவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டு கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க. பட் அப்படி என்ன பிரச்சனைன்றத அவங்க மென்ஷன் பண்ணல.